திறந்த வாசல எம் முன்னே வச்சீங்க, தடையில்லாமல் பிரவேசிக்க உதவி செஞ்சீங்க. சின்னவன் என்ன பெருக செஞ்சீங்க, நான் நினைச்சு கூட பார்க்காத வாழ்க்கை தந்தீங்க. திறந்த வாசல எம் முன்னே வச்சீங்க, தடையில்லாமல் பிரவேசிக்க உதவி செஞ்சீங்க. சின்னவன் என்ன பெருக செஞ்சீங்க, நான் நினைச்சு கூட பார்க்காத வாழ்க்கை தந்தீங்க. நன்றி 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 தேவா, நன்றி நன்றி இயேசு ராஜா. நன்றி 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 தேவா, உங்க கிரியைகளில் மகிழ்கிறோம் நாதா. நன்றி 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 தேவா, நன்றி நன்றி இயேசு ராஜா. நன்றி 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 தேவா, உங்க கிருபையில வாழ்கிறோம் நாதா. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதல்களை கூறிக்கொள்கின்றேன். பிரிவினைகளை தகர்ப்போம், கிறிஸ்துவின் அன்பில் ஒன்றிணைவோம். Let us destroy the divisions and be united in the love of Christ. Amen. கர்த்தர் மிகவும் நல்லவராயிருக்கிறார். அவர் மன உருக்கம் உள்ள தேவனாயிருக்கிறார். அவர் உடன்படிக்கையின் தேவனாயிருக்கிறார். அவர் சேனைகளின் கர்த்தராயிருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைய நாளிலும் அடைக்கப்பட்ட வாசலை திறப்பேன் என்ற தலைப்பில் பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு சில வேத பகுதிகளை தியானித்து ஜெபிக்க வாஞ்சையாயிருக்கின்றேன். நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து பார்ப்போமே ஆனால், அல்லது அமர்ந்திருந்து சிந்தித்து பார்ப்பீர்களே ஆனால், பல விதமான நேரங்களில் நான் இனி என்ன செய்வது, இந்த வியாதியின் படுக்கையிலிருந்து நான் என்ன செய்வது, பொருளாதார நெருக்கங்களிலிருந்து நான் என்ன செய்வது, என்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் இப்படியாக இருக்கின்றதே, நான் இனி என்ன செய்வது, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இல்லையே, நான் என்ன செய்வது, நான் கண்ணில் ஏறெடுத்து பார்க்கக்கூடிய இடங்கள் எல்லாம் இருள் சூழ்ந்து எல்லாம் அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றன, நான் இனி என்ன செய்வது என்று அநேக நேரங்களில் நாம் தயங்கி தியங்கி நின்ற நேரங்கள் உண்டு. கர்த்தர் இந்த நாளிலே நம்மை பார்த்து கூறுகின்றார், உன் வாழ்வில் காணப்படக்கூடிய அடைக்கப்பட்ட வாசலை நான் திறக்கப் போகின்றேன். தேவனால் கூடாதவைகள் ஒன்றுமில்லை. கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய சொந்த ஜனமாகிய இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்பட்டு சிவந்த சமுத்திரம் வழியாக வனாந்திரத்துக்குள்ளாக பிரவேசித்து, வனாந்திரத்தை கடந்து யோர்தானில் பிரவேசித்து, யோர்தானிலிருந்து கடந்து இன்ப கானானை சுதந்தரித்துக் கொள்கிறார்கள். ஆண்டவருடைய வல்லமையை உணர்ந்த ஜனங்கள், ஆண்டவருடைய மகிமையை பார்த்த ஜனங்கள். ஆனாலும் அவர்களுடைய வாழ்க்கையில் அனுதினமும் ஒரு முறுமுறுப்பு காணப்பட்டு கொண்டிருந்தன. கர்த்தரை விட்டு அநேக நேரங்களில் பின்மாறி சென்று கொண்டிருக்கிறார்கள். இவ்விதமான சூழ்நிலைகள் வரும் பொழுது கர்த்தர் அவர்களை அந்நிய ராஜாக்கள் மத்தியில் ஒப்பு கொடுக்கின்றார். அந்த தேசங்களில் அவர்கள் கொண்டு செல்லப்பட்டு அடிமைகளாக்கப்பட்டு அவர்கள் அங்கிருந்து உணர்வடைந்து கர்த்தரை நோக்கி மீண்டுமாக கூப்பிடும் பொழுது கர்த்தர் அவர்களை மீட்டுக் கொண்டு வருகின்றார். இப்படியாகத்தான் நேபுகாத்நேச்சர் மூலமாக இவர்கள் யாவரும் அடிமைத்தனமாக பாபிலோனுக்கு அழைத்து செல்லப்படுகிறார்கள். பாபிலோனில் அவர்கள் அடிமைத்தலாய் காணப்பட்ட சமயங்களில் பலவிதமான சூழ்நிலைகள் நெருக்கங்கள் மத்தியில் அவர்கள் செல்ல நேரிட்டது. இந்த பாபிலோன் சாம்ராஜ்யம் அழிந்து பெர்ஷிய சாம்ராஜ்யம் ஆரம்பமாகின்றது. அது ஆரம்பத்தில் முதலாவது ராஜா கோரேசு. இந்த கோரேசை கர்த்தர் உருவாக்குகின்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய ஜனங்களை ஆளுகை செய்யும்படியாக அல்லது வழிநடத்தும்படியாக கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட யூதன் அல்லாத ஒரே ராஜா இந்த கோரேசு ராஜாவே. இவர் மூலமாகத்தான் பெர்ஷிய ராஜ்யம் ஆரம்பமாகின்றது. இந்த ராஜா என்ன செய்கின்றான்? இஸ்ரவேல் ஜனங்கள், அதாவது ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய ஜனங்கள் பாபிலோன் அடிமைகளாய் இருக்கிறதை பார்த்து அவர்களை தங்களுடைய சொந்த தேசத்திற்கு அவர்களுடைய தேவாலயத்தை, அதாவது எருசலேம் தேவாலயத்தை கட்டும்படியாக அனுப்பி வைக்கின்றான். அந்த நேரத்தில் கர்த்தர் இந்த அந்நிய ராஜாவாகிய கோரேசிடம்
கூறக்கூடிய வார்த்தைகளை நாம் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 45ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை படிக்கும் பொழுது அறிந்து கொள்ள முடியும். ஏசாயா 45ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். உன்னை பேர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகி யாக்கோப்பை நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பேர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். நன்றாக உற்று கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த இடத்தில் ஆண்டவர் மிக தெளிவாக கூறுகின்றார், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நான் தான் என்பதை நீ அறியும்படிக்கு. இந்த கோரேசு ராஜா இஸ்ரவேலை குறித்தோ அவருடைய ஆண்டவரை குறித்தோ ஆண்டவருடைய மகிமையை குறித்தோ அவருடைய வல்லமையை குறித்தோ அறியாதிருந்தான். அப்படியாக இருக்கும் பொழுது கர்த்தர் இந்த அந்நிய ராஜாவாகிய கோரேசிடம் இப்படியாக கூறுகின்றார், நான் தான் இஸ்ரவேலின் தேவன், நான் தான் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களின் தேவனாயிருக்கிறேன், கர்த்தராயிருக்கிறேன், அவர்களை விடுவிக்கிறவராயிருக்கிறேன், அவர்களை வழி நடத்துகிறவராயிருக்கிறேன் என்பதை நீ அறிந்து கொள்ளும்படிக்கு. இப்படியாகத்தாங்க நாமும் இருந்தோம். ஆண்டவரை அறியாதவர்களாக, ஆண்டவருடைய வல்லமையை உணராதவர்களாக, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை உணராதவர்களாக நாம் இருந்தோம். ஆனால் நாம் ஆண்டவரை அறியாத சமயத்தில் ஆண்டவர் நம்மை பார்த்து வந்து நம்மை தமக்கென்று தெரிந்து கொள்கின்றார். அவருடைய காரியங்களை செய்யும்படியாக கர்த்தர் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கின்றார். இப்படியாகத்தான் ஆண்டவர் இந்த கோரேசு ராஜாவை தேர்ந்தெடுக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்படியாகவும் ஆண்டவருடைய கிரியை அவர் மூலமாக வெளிப்படும்படியாக ஆண்டவர் இந்த கோரேசு ராஜாவை தேர்ந்தெடுத்திருக்கின்றார். அவரிடம் எப்படியாக கூறுகின்றார் என்று பாருங்கள். வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேல் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். எப்படியாக நாம் கர்த்தரை அறியாத நேரத்தில் கர்த்தர் நம்மிடம் வந்து நம்மை தெரிந்து கொண்டு அவருடைய பரிசுத்த இரத்தத்தால் நம்மை கழுவி பரிசுத்தமாக்கி அவருடைய பரிசுத்த ஜனமாக நம்மை மாற்றி அவருடைய புத்திரராக புத்திரிகளாக நமக்கு அவருடைய நாமத்தை தெரிவித்திருக்கின்றார். நாமம் என்று கூறும் பொழுது பெயர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரை நமக்கு தெரிவித்திருக்கின்றார். ஆகவே தான் கிறிஸ்து உள்ளவர்களாகிய நாம் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுகின்றோம். இப்படியாக ஆண்டவருடைய நாமத்தை நாம் தரித்திருக்கும் பொழுது இந்த இடத்தில் மேல் வசனங்கள் என்ன கூறப்பட்டுள்ளது? உனக்கு எப்படி தெரியும்? வெண்கல கதவுகளை நான் உனக்காக உடைத்திருக்கின்றேன், இரும்பு தாழ்பாள்களை முறைத்திருக்கின்றேன், அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கக்கூடிய புதையல்களையும் நான் உனக்கு தந்திருக்கிறேன், நான் உனக்கு கொடுப்பேன். அப்படியெல்லாம் ஆண்டவர் தந்திருக்கிற காரணம் என்ன? ஆண்டவரால் நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆயிற்று. இந்த ஆண்டவருடைய பரிசுத்த இரத்தத்தால் நாம் கழுவி மீட்கப்பட்ட ஆயிற்று. அப்படி மீட்கப்பட்ட ஜனங்களாகிய நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நம்மால் சுதந்திரித்துக் கொள்ள முடியவில்லை. கர்த்தர் நம்மளுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களுக்குள்ளாக நம்மால் கடந்து செல்ல இயலவில்லை. இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா தடைகளுக்கு முக்கிய காரணமாய் காணப்படுகின்றது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பிரச்சனைகளுக்கு பின்னாக ஓடாதபடிக்கு நின்று நிதானித்து இந்த பிரச்சனைகள் உருவாவதற்கு காரணம் என்ன என்பதை முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த காரணத்தை நாம் சரி செய்து விட்டால் பிரச்சனைகள் தானாக திறந்துவிடும். இன்று நாம் என்ன செய்கிறோம்? நெருக்கங்கள் போராட்டங்கள் வரும் பொழுது அதற்கு பின்பாகத்தான் ஓடிக்கொண்டிருக்கின்றோமே அன்றி இதற்கான காரணம் என்ன? இதை நான் இந்த சூழ்நிலையில் எப்படியாக அதை மேற்கொள்வது என்பதை குறித்து நான் சிந்திப்பதில்லை. தற்காலத்திற்கு நான் என்ன செய்ய முடியும், தற்காலத்திற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றுதான் நான் ஓடிக்கொண்டிருக்கின்றேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் கூறுகின்றார், வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாள்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன்.
எதற்காக ஆண்டவர் நமக்கு இப்படியான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கின்றார்? ஆண்டவருடைய நாமத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், கர்த்தர் ஒருவரே மெய்யான தேவன் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கர்த்தர் நமக்கு இப்படியான ஆசீர்வாதங்களை தந்திருக்கின்றார். இந்த ஆசீர்வாதங்களை நாம் உணராதவர்களாக, அதை பெற்றுக் கொள்ளாதவர்களாக, அதை எடுத்துக்கொள்ளாதவர்களாக, அதை அனுபவிக்காதவர்களாக நாம் காணப்படுகின்றோம். பரிசுத்த யோவான் சுவிசேஷ புத்தகம் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் பார்ப்போமேயானால், 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால். நானே வாசல் என்று கூறும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தானே வாசலாயிருக்கின்றார். அவர் வழியாக, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்ற கர்த்தருடைய வழியாக ஒருவர் பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் போதனைகளை ஏற்று நடந்தால் அவர் என்ன செய்வான்? ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக் கொள்ளப்படுவான். அது மட்டுமல்ல, அவன் உள்ளவும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்று நமது வாழ்வில் பலவிதமான தடைகள், போராட்டங்கள் வருவதற்கு காரணம் என்ன? நாம் ஆண்டவரை விட்டு உலக பிரகாரமான காரியங்களிலும் இந்த உலகத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். ஆண்டவருடைய சுமத்தில் காத்திருந்து ஜெபிப்பதற்கோ, அவருடைய பரிசுத்த வேதாகமத்தை தியானிப்பதற்கோ, கர்த்தரோடு கூட இணைந்து வாழ்வதற்கோ நமக்கு சமயமில்லை. நம்முடைய நேரங்கள் அனைத்தும் Facebook, YouTube, Twitter இது போன்ற சமூக வலைத்தளங்களில் நாம் செலவழித்துக் கொண்டிருக்கின்றோம். நம்முடைய நேரங்களை அநேக விதமான வீண் காரியங்களுக்காக செலவழித்துக் கொண்டிருக்கின்றோம். நமது சிந்தனைகள் எப்பொழுதுமே இந்த உலகத்தை குறித்து, உலக பிரகாரமான காரியங்களை குறித்துமே காணப்படுகின்றன. கர்த்தர் கூறுகின்றார், முதலாவது நீ என்னை தேடு. ஆண்டவருடைய ராஜ்யத்தை குறித்து நாம் தேட ஆரம்பிக்கும் பொழுது இந்த உலகத்தில் உள்ள அனைத்தும் நமக்கு பின்பாக வர ஆரம்பிக்கும். காரணம் என்ன? இந்த உலகத்தை கர்த்தர் ஜெயித்து விட்டார். ஆனால் இன்று நம்மால் அந்த ஜெயத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியவில்லை. நாம் எப்பொழுது இந்த உலக ஆசைகளை துறந்து கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நம்மை ஒப்பு கொடுக்கின்றோமோ அப்பொழுது நம்முடைய வாழ்வில் காணப்படக்கூடிய அனைத்து விதமான போராட்டங்களிலிருந்து ஒரு விடுதலையை பெற்றுக் கொள்ள முடியும். ஜெபம் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் மிகவும் இன்றியமையாதது. ஆனால் இன்று கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிப்பதற்கு நமக்கு ஒருவருக்கும் சமயமில்லை. அநேக நேரங்களில் நாம் 1 நிமிடம் அல்லது 2 நிமிடம் என்று ஜெபிப்பது மிக சுருங்கிவிட்டது. குடும்பங்களில் காலை மாலை ஜெபங்கள் மிக மிக முக்கியமாய் காணப்படுகின்றன. குடும்ப ஜெபம் மிக முக்கியம், தனிநபர் ஜெபம் மிக முக்கியம், சபை கூடுகையில் பங்கெடுப்பது மிக மிக முக்கியம். சபை கூடுகை ஜனங்கள் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து தேவீக அன்பிலும் சகோதர ஐக்கியத்திலும் நிலைநிற்க வேண்டும். சபை கூடுகையில் இன்றைய நாள் பங்கெடுக்கக்கூடிய ஜனங்களாகிய நாம் பிரிவினைவாதிகளாய் காணப்படுகின்றோம். இது மிக மிக வேதனைக்குரியது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மை நாம் சரி செய்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமாயிருக்கின்றது. இந்த இடத்தில் கர்த்தர் கூறுகின்றார், நானே வாசல். நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். ஒரு ஆட்டு கொட்டாயை எடுத்துக்கொள்வோமே ஆனால் அந்த கொட்டகைக்கு சுற்றிலும் பெரிய பெரிய மதில்கள் போல எழுப்பி இருப்பார்கள். குச்சிகளை வைத்து எழுப்பி இருப்பார்கள், அல்லது காங்கிரீட் இப்ப இருக்கக்கூடிய சிச்சுவேஷனை தவிர அதை சுற்றிலும் எழுப்பியிருப்பார். ஆனால் அதற்கு ஒரே ஒரு வாசல் தான் காணப்படும். அந்த வாசலில் தான் இந்த ஆடுகளை மேய்க்கக்கூடிய மேய்ப்பன் படுத்திருப்பான் அல்லது அமர்ந்திருப்பான். இந்த ஆடுகள் உள்ளே செல்ல வேண்டுமே ஆனாலும் அல்லது வெளியே வர வேண்டுமே ஆனாலும் இந்த மேய்ப்பனை தாண்டி தான் வந்தாக வேண்டும், அல்லது மேய்ப்பனை தாண்டி தான் உள்ளே சென்றாக வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்று நம்முடைய வாழ்வே அப்படித்தான் காணப்படுகின்றது. நாம் தெரிந்து கொண்டிருக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு காரியம், நாம் செய்யக்கூடிய அனைத்து செயல்களையும் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கின்றார். கர்த்தர் இன்று நம் ஒவ்வொருவருக்குள்ளாக வாசம் பண்ணி கொண்டிருக்கின்றார். அவரே நமக்கு வாசலாயிருக்கிறார்.
ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து அவரோடு கூட இணைந்து வாழ்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். நம்முடைய கிரியைகள் மிக மிக முக்கியமாய் காணப்படுகின்றது. கிரியை இல்லாத விசுவாசம் சத்ததா இருக்கிறது என்பது போல நம் ஒவ்வொருடைய கிரியை மிக மிக முக்கியமாய் காணப்படுகின்றன. பரிசுத்த ஆவியானவர் இன்று நமக்குள்ளாய் வாசம் பண்ணுகின்றார். கர்த்தர் நமக்கு வாசலாய் இருக்கின்றார். அப்படி இருக்கும் பொழுது என்னுடைய சரீரத்திலிருந்து செயல்படக்கூடிய செயல்கள் எப்படியாக காணப்படுகின்றன? ஆவியானவர் என் மூலமாய் செயல்படுகின்றாரா? ஆவியானவரால் தன்னிச்சையாக செயல்பட முடியாது. அவர் ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடியவைகளை நம் மூலமாக கிரியை செய்ய வேண்டும். ஆனால் ஆவியானவர் நமக்குள்ளாய் சொல்லக்கூடிய அநேக காரியங்களுக்கு நாம் செவி கூடாதவர்களாக நம்முடைய சுய இச்சையின் நிமித்தமாகவும் சுய சித்தத்தின் நிமித்தமாகவும் அநேக நேரங்கள் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கின்றோம். பலவிதமான சூழ்நிலைகள், நெருக்கங்கள், போராட்டங்கள், வியாதிகள், பொருளாதார பிரச்சனைகள் வருவதற்கு மிக மிக முக்கிய காரணம் நமது அறிவில்லாமையினாலும் உலக பிரகாரமான இச்சைகளினாலும் நாம் சிக்கி கொண்டது மட்டுமே அன்றி வேறு ஒன்றுமில்லை. இன்று நாமத்தான் போய் சிக்கிக் கொண்டிருக்கின்றோம். ஒரு இடத்தில் லோன் கிடைக்கிறது என்று அவர்கள் கூறுகிறார்கள் என்றால் அதை ஓடி ஓடி சென்று அந்த லோன்களை வாங்குவது காரணம் என்ன? மாசம் மாசம் வரும்போது கொடுத்து விடலாம் என்று. மாதம் கையில் இருந்து போகும் பொழுது அது நமக்கு பெரிதாக தெரியாது, சிறிய அமௌண்ட் தான் கட்டி கொண்டிருக்கின்றோம் என்று. அருமையான தேவனுடைய பிள்ளையை நன்றாக உணர்ந்து கொள். நீ வாங்குறதற்கு 3 மடங்கு அமௌண்ட் நீ அவர்களுக்கு திருப்பி கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அல்லது நீ கொடுக்கும் வரைக்கும் அவர்களுக்கு நீ அடிமையாய் இருக்கின்றாய் என்று பரிசுத்த வேதாகமம் உன்னை எச்சரிக்கின்றது. கடன் கொடுத்தவனுக்கு கடன் வாங்கினவன் அடிமை. அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விட்டுவிட்டு உலக இச்சைகள் நிமித்தமாக, உலக பெருமையின் நிமித்தமாக உன்னை மறுபடியுமாக அடிமையாக விட்டுவிட்டாய். சற்று சிந்தித்து பாருங்கள். ஆண்டவர் கூறுகிறார், நானே உனக்கு வாசலாய் இருக்கின்றேன், நீ உள்ளவும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவாய் என்று. இந்த ஆடுகளுக்கு ஒரு சுபாவம் உண்டு. ஆடுகளுக்கு தன்னிச்சையாக செயல்பட இயலாது. இந்த ஆடுகளை மேய்ப்பன் தான் அழைத்து செல்ல வேண்டும். எந்த இடத்தில் உணவு இருக்கின்றது அந்த இடத்திற்கு அழைத்து செல்லும் பொழுது அந்த இடத்தில் உள்ள உணவுகளை என்ன செய்யும்? அந்த ஆடுகள் மேய ஆரம்பிக்கும். தண்ணீர் காட்ட வேண்டிய நேரத்தில் அதற்கு அழைத்து கொண்டு சென்று தண்ணீர் காட்ட வேண்டியது மேய்ப்பனுடைய மிகப்பெரிய ஒரு கடமையாய் காணப்படுகின்றது. இந்த ஆடுகள் தன்னிச்சையாக செயல்படுவதில்லை. அறிவு மிகவும் குறைந்த ஒரு ஜீவியாய் காணப்படும். அநேக நேரங்கள் ஆகவே தான் இந்த ஆடுகள் அடிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அறிவியல் தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய ஜனங்கள் ஆடுகளைப் போல அல்லாதபடிக்கு ஞானவானாய் காணப்பட வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஆகவே கர்த்தரை குறித்த பயம் நம் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் காணப்பட வேண்டும். கர்த்தரை குறித்ததான ஒரு பயம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படும் பொழுது நாம் ஒவ்வொருவரும் அவருடைய போதனைகளுக்கு ஏற்றவாறு நமது வாழ்வை மாற்றியமைக்க நாம் பிரயாசப்படுவோம். உதாரணமாக நாம் எடுத்துக்கொள்வோம். ஆனால் ஒரு நடிகரை எடுத்துக்கொள்வோம். அவரை நமக்கு மிகவும் பிடித்து விட்டது என்றால் நாம் என்ன செய்வோம்? அவரை போல உடை அணிவது, அவரை போல வார்த்தைகளை உரையாடுவது, அவர்களைப் போல நடந்து பார்ப்பது, அவர் செய்யக்கூடிய அந்த காரியங்களை எல்லாம் செய்வதற்காக என்ன செய்வோம்? முயற்சி செய்வோம். அதே போலத்தான் கர்த்தர் நமது நாயகனாயிருக்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவால் மீட்டெடுக்கப்பட்ட அவருடைய ஜனமாகிய நாம் அவருடைய போதனைகளுக்கு ஏற்றவாறு என்னை நான் மாற்றி அமைக்க பிரயாசப்பட வேண்டும். கர்த்தரை போல ஒரு தாழ்மை என்னுடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். கர்த்தரை போல ஒரு எப்பொழுதும் எல்லாவற்றுக்கும் ஒரு உருக்கம் என்னுடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். அனைத்து ஜனங்களையும் அன்பு செய்கிறவனாய் நான் காணப்பட வேண்டும். முதலாவது நான் என்னை அன்பு செய்ய வேண்டும். என்னை நான் அன்பு செய்ய ஆரம்பிக்கும் பொழுதுதான் அன்பு என்றால் என்ன என்பதை நான் உணர்ந்து கொள்ள முடியும். அப்பொழுதுதான் என்னால் என்ன செய்ய முடியும்? என்னுடன் இருக்கிறவர்களை அன்பு செய்ய வேண்டும். அன்பு அனைத்தையும் பூரணமாக்கிவிடும். உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படக்கூடிய எல்லா போராட்டங்களுக்கும், எல்லா அடைக்கப்பட்ட வழிகளுக்கும் ஒரே வழி அன்பு ஒன்று மட்டுமே. God is love. வேறு எந்த ஒரு வழியும் இல்லை.
நானே வாசல் என்று கூறிய ஆண்டவரை முருக பிடிப்பீர்களே ஆனால் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படக்கூடிய அடைக்கப்பட்ட வாசலை அவர் திறப்பார். யோவானுக்கு வெளிப்படுத்தின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் படித்து பார்ப்போமே ஆனால் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலனிருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். பிலதெல்பியா சபைக்கு எழுதக்கூடிய ஒரு காரியத்தை குறித்து இந்த இடத்தில் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. எப்படியாக உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலனிருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினால் இதோ நான் திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட மாட்டான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்வில் கர்த்தருடைய வசனத்திற்கு ஏற்ற கிரியை காணப்பட வேண்டும். இன்று என்னுடைய வாழ்வில் அனுதினமும் முறுமுறுப்புகள் பெருகிக் கொண்டிருக்கின்றன. நாளுக்கு நாள் அவை பெருகிக் கொண்டிருக்கின்றன. ஒரு சில பிரச்சனைகள் அல்லது சரீரத்தில் ஒரு சிறிய வியாதி அல்லது பலவீனம் வலி வந்துவிட்டால் நான் கர்த்தரை முறுமுறுக்க ஆரம்பித்து விடுகின்றேன். பணியிடங்களில் ஒரு பிரச்சனை வந்துவிட்டால் அங்கு ஆண்டவரை முறுமுறுக்க ஆரம்பிக்கின்றேன். குடும்பங்களுக்குள்ளாக ஒரு பிரச்சனை வந்துவிட்டால் நான் ஆண்டவரை முறுமுறுக்க ஆரம்பிக்கின்றேன். பொருளாதாரத்தில் ஒரு பிரச்சனை வந்துவிட்டால் நான் கர்த்தரை முறுமுறுக்க ஆரம்பிக்கின்றேன். எப்படியாக நான் அனுதினமும் ஜெபிக்கின்றேன், நான் அனுதினமும் வேதாகமத்தை தியானிக்கின்றேன், நான் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு ஏற்றவாறு வாழ முயற்சி செய்கின்றேன், கர்த்தருடைய வார்த்தைகளை அனுதினமும் தியானிக்கின்றேன். காலை மாலை மதியம் எப்பொழுதெல்லாம் சமயம் கிடைக்கின்றதோ அப்பொழுதெல்லாம் வேதாகமத்தை தியானித்து ஜெபிக்கின்றேன். சபை ஆராதனைகளில் பங்கெடுக்கின்றேன், சபை ஜனங்களோடு போதகரோடு ஐக்கியமாயிருக்கின்றேன், சபை ஊழியங்களில் பங்கெடுக்கின்றேன். இப்படியாக அநேக காரியங்களை நாம் செய்து கொண்டிருக்கின்றேனே. அப்படி இருந்தும் என்னுடைய வாழ்க்கையில் எதற்காக இப்படி வந்துவிட்டது, கர்த்தர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று நான் என்ன செய்கிறேன், முறுமுறுக்க ஆரம்பிக்கின்றேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யோபுடைய வாழ்க்கையை நாம் யாவரும் மறந்திருக்கின்றோம். கர்த்தரை குறித்ததான பக்தி வைராக்கியம் உள்ள ஒரு மனிதன், தனக்குள்ள யாவற்றிலும் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று கர்த்தரோடு கூட இணைந்து வாழ்ந்த மனிதன், தன்னுடைய பிள்ளைகளுக்காக அவர்கள் தவறுகளை செய்திருப்பார்களோ என்று முன்கூட்டி அவர்களுக்காக பலிகளை செலுத்தி பரிசுத்தமாக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு மனிதன். அப்படிப்பட்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தனக்கு இருந்த அனைத்தையும் இழந்துவிடக்கூடிய சூழ்நிலை உருவாகிவிட்டது. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் இன்றைய நாளில் நமது வாழ்வில் இவ்விதமான சூழ்நிலைகளை கர்த்தர் அனுமதிப்பதில்லை. காரணம் என்ன? கர்த்தர் அறிந்திருக்கிறார் நாம் ஒவ்வொருவரும் பலவீனமான பாத்திரமாயிருக்கின்றோம் என்று. யோபுவை குறித்ததான அந்த கர்த்தருக்கு இருந்த அந்த பக்தியின் விசுவாசம், யோபு கர்த்தர் மேல் வைத்திருந்த பக்தியின் அந்த விசுவாசம் இன்று நம்மிடம் கர்த்தருக்கு இல்லை. காரணம் என்ன? சில பிரச்சனைகள் வந்துவிட்டாலே நாம் கர்த்தரை விட்டு பின்மாறுகிறவர்களாய் காணப்படுகின்றோம். இந்த பின்மாற்றமான சுபாவம் தான் நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாய் காணப்படுகின்றன. முறுமுறுப்புகளும் பின்மாற்றமும், எதிர்த்து பேசுவதும், ஆண்டவரை குறித்து அவதூறான காரியங்களை பரப்புவதும், சபைக்கு சபை போராட்டங்களும், இப்படியாக பிரிவினைகளை உருவாக்குவதுமாக இன்று நமது வாழ்வு சென்று கொண்டிருக்கின்றது. இந்த யோபுடைய வாழ்க்கையை பாருங்க, அவர் எதுவுமே சொல்லல. என்னுடைய வாழ்க்கையில் இப்படியெல்லாம் சம்பவித்தது விட்டதே என்று அவர் ஒரு இடத்திலும் புலம்பவில்லை. கர்த்தர் தந்தார், கர்த்தர் இடைத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அவருடைய மனைவி அவரை பார்த்து இகழ்ந்த பொழுதும் மிக லகுவாக அவர் கூறினார், கர்த்தரிடமிருந்து நன்மையை பெற்றுக் கொண்டதான் தீமையை பெற்றுக்கொள்ள வேண்டாமா? தீமையை அனுபவிக்க வேண்டாமா? உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு சில பிரச்சனைகள் வரும் பொழுது எதற்காக முறுமுறுக்கின்றாய்? ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக்கொடு. ஆண்டவரே, திறந்த வாசலை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறீங்களே, ஒருவரும் அதை பூட்ட மாட்டானே அப்பா, அந்த வழியை எனக்கு காண்பித்து தாங்க. இதோ என்னுடைய வாழ்க்கையில் காணப்படக்கூடிய இந்த போராட்டங்கள், இந்த வியாதிகள், இந்த மரண படுக்கை, சரீரத்துள்ள வலிகள், பொருளாதார நெருக்கங்கள், என்னுடைய பணி சுமைகள், இவைகள் எல்லாம் என்ன செய்வது?
நான் இதிலிருந்து எப்படியாக வெளியே வருவது? கர்த்தரை முறை ஒப்பிடுங்க. இன்னைக்கு ப்ரொமோஷனுக்காக, ஜாபுக்காக, ஹையர் ஸ்டடீஸுக்காக லஞ்சம் கொடுக்கிறவர்கள் அநேகர். பரிதானம் கொடுப்பதோ வாங்குவதோ கூடாது என்று பரிசுத்த வேதாகமும் கடுமையாக எச்சரிக்கின்றது. ஆனால் இன்று நாமோ லஞ்சம் கொடுப்பதற்கும் லஞ்சம் வாங்குவதற்கும் அஞ்சுவதில்லை. கர்த்தரை குறித்ததான பயம் நம்முடைய வாழ்வில் இல்லை. இப்படியாக இருக்கும் பொழுது என்ன சம்பவிக்கும்? இந்த ஆடு, மந்தையில் இருக்கக்கூடிய ஆடு மேய்ப்பனை கடந்து புறமே வந்து நல்ல மேய்ச்சலை மேய்ந்து விட்டு மறுபடியும் மந்தைக்குள்ளாக செல்ல வேண்டும். அது மேய்ப்பனை கடந்து புறமே வந்து என்ன செய்யும்? அந்நிய காரியங்கள் செயல்படும் பொழுது அந்நியன் அதை அடித்து தொங்க விட்டு விடுவான். இன்றும் நம்முடைய வாழ்க்கையிலும் இதுதான் சம்பவித்துக் கொண்டிருக்கின்றன. இந்த அடிக்கப்பட்ட கொண்டு செல்லக்கூடிய ஆடை போல நாமும் நாமாக சென்று வலைகளில் சிக்கிக் கொள்கின்றோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கர்த்தர் கூறுகின்றார், நானே உனக்கு வாசல். நான் என்னுடைய பரிசுத்த இரத்தத்தால் உன்னை மீட்டெடுத்திருக்கின்றேன், வெறுமனே அல்ல. நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு என் நாமம் தரித்திருக்கின்றேன். நீ என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உன்னை தெரிந்தெடுத்திருக்கின்றேன். நீ என்னுடையவன், நீ என்னுடைய மகன், நீ என்னுடைய மகள். ஒருபோதும் என்னை முறுமுறுப்பதோ அல்லது என்னை விட்டு பின்மாறி செல்லாதபடிக்கு எனக்குள்ளாக, என் கரங்களுக்குள்ளாக நீ அடங்கி இருப்பாயானால் உன்னுடைய வாழ்க்கை துளர்க்க ஆரம்பிக்கும். உன் வாழ்வில் காணப்படக்கூடிய அனைத்து போராட்டங்களுக்கும் விடுதலை உண்டு. இந்த உலகத்தில் உங்களுக்கு போராட்டம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். நான் உலகத்தை ஜெயித்தேன். உலகத்தை ஜெயித்த கர்த்தரை ஆராதிக்கிற நாம் ஜெயத்தின் பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். ஒருபோது நம்முடைய வாழ்வில் தோல்வி என்பது காணப்படக்கூடாது. தோல்விகள் மத்தியிலும், போராட்டங்கள் மத்தியிலும், வியாதிகள் மத்தியிலும், நெருக்கங்கள் மத்தியிலும், பொருளாதார பிரச்சனைகள் மத்தியிலும் துவண்டு போகாதபடிக்கு கர்த்தருடைய சமூகத்தில் முழங்கால் படி போட்டு நாம் ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அடைக்கப்பட்ட வாதலை கர்த்தர் திறப்பார். அது வெண்கல கதவுகளாக இருந்தாலும் சரி, இரும்பு தாழ்பாள்களாக இருந்தாலும் சரி, கர்த்தர் அதை திறப்பார். கர்த்தரால் கூடாதவர்கள் ஒன்றுமில்லை. பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள், கைகள் கட்டப்பட்டிருக்கின்றன. அவர்கள் செய்த ஒரே காரியம், கர்த்தரை துதிக்க ஆரம்பித்தார்கள். கர்த்தரை துதிக்கும் பொழுது சிறைச்சாலை கதவுகள் அதிரும்படியாக தெய்வீக வல்லமை இறங்குகின்றது. அதுதாங்க நம்முடைய வாழ்க்கையில வேணும். போராட்டங்கள் வந்து விட்டதே, ஐயோ என்னுடைய வாழ்க்கை இதோ தீர்ந்து விட்டது என்று புலம்புவதில்லை. போராட்டங்கள் வரும், வியாதிகள் வரும், பொருளாதார நெருக்கங்கள் வரும், மரண படுக்கைகள் வரும். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் நீங்கள் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். இந்த விசுவாசம் ஏன் நம்முடைய வாழ்வில் இல்லை? கர்த்தர் கூறுகின்றார், நானே வாசல், இதோ நான் உனக்குள்ளாய் வாசம் பண்ணி கொண்டிருக்கின்றேன். ஆனால் நீ என் வழியாக பிரவேசிக்காதபடிக்கு என்ன செய்யற? காமொண்டு குதித்து வெளியே போய்விடுற. கர்த்தரை விட்டு பின்மாறி சென்று விடுகின்றோம். மந்தையை விட்டு வெளியேறி செல்வது நாம் தெரிந்து கொண்டிருக்கின்றோம். நாம் செய்வதை யாரும் பார்க்கவில்லை, நாம் பேசுவதை யாரும் பார்க்கவில்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய கண்கள் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து கொண்டிருக்கின்றன. அவருடைய செவிகள் நம் ஒவ்வொரு வாயின் வார்த்தைகளை கேட்பது மட்டுமல்ல, நம்முடைய இருதயத்திற்குள்ள விருப்பங்களையும் அவைகள் ஆராய்ந்து அறிகிறதாய் காணப்படுகின்றது. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற வாசலை ஒருவராலும் பூட்ட முடியாது. காரணம் என்ன? அவரே நமக்கு வாசலாயிருக்கிறார்.
ஆக நாம் ஒவ்வொருவரும் ஐயோ என்னுடைய வாழ்க்கையில் வாசல் அடைக்கப்பட்டிருக்கின்றது என்று கூறாதபடிக்கு, கர்த்தரே நீங்களே என் வாசலா இருக்கிறீங்கப்பா, உமக்குள்ளாய் நான் பிரவேசிக்க வேண்டும், உமோடு கூட வழி நடக்க வேண்டும் ஆண்டவரே என்று ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை ஒப்புக் கொடுக்கும் பொழுது அந்த மணவாளன் எப்படியாக நம்மை தேற்றுவாராம் தெரியுமா? இடது கையில் அவர் நம்மளை தாங்குவாராம், வலது கையால தழுவாராம், சேர்த்து அனைத்து முத்தங்களை தந்து நம்மை தூக்கி சுமந்து அவர் வழி நடத்துவார். எப்படிப்பட்ட ஒரு அன்புன்னு பாருங்க. அந்த அன்பை விட்டுவிட்டு இன்று நாம் உலக இச்சைகளில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கின்றோம். கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை துறந்துவிட்டு உலக இச்சைகளில் சிக்கி உலக பிரகாரமாக ஓடி நாமும் சிக்கி நம்முடைய குடும்ப உறுப்பினர்களை சிக்க வைத்து எல்லாருக்கும் ஒரு பிரச்சனையாக இன்று காணப்பட்டு கொண்டிருக்கின்றோம். பிற்பாடு நாம் கூறுவது, நான் இவ்வளவு நாள் ஜெபித்தேன், என்னுடைய வாழ்க்கையில ஒரு விடுதலை இல்லை, இது போன்ற காரியங்கள் எல்லாம் செய்து எங்கெல்லாம் போகணுமா, பெரிய பெரிய போதர்கள் எல்லாம் போய் பார்த்தேன், பெரிய பெரிய சபைகள் எல்லாம் போய் ஜெபித்தேன், ஆனால் எனக்கு ஒன்றும் நடக்கவில்லை. பெரிய சபைகளுக்கு சென்று ஜெபிக்க கர்த்தரிடம் கூறினாரா? அல்லது பெரிய பெரிய போதர்களை சென்று பார்க்க கர்த்தரிடம் கூறினாரா? அவர் கூறினது ஒன்றே ஒன்று, நான் உனக்குள்ளாய் வாசம் பண்ணுகிறேன், நீ என்னட்டவா, நீ என்னண்டை வா, நீ அறியாதிருந்தும் உன்னை நான் விட்டெடுத்தேன். இந்த கோரேச பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படிந்தபடியினால் எருசலேம் தேவாலயம் கட்டப்படுகின்றது மட்டுமல்லாதபடிக்கு ஒரு பெர்ஷிய சாம்ராஜ்யத்தை காட்ட முடிந்தது. அந்த ராஜ்யத்தின் அந்த சாம்ராஜ்யத்தின் முதல் ராஜாவாய் காணப்படுகின்றன. இன்றளவும் அவருடைய பெயர் பிரசித்தமாய் காணப்படுகின்றன. கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொரு பாத்திரத்திற்கும் ஒரு கடமை இருக்கின்றது. கர்த்தர் வெறுமனே ஒருவரையும் தெரிந்து கொள்ளவில்லை, அவருடைய பரிசுத்த ரத்தத்தால் ஒருவரை மீட்டெடுத்திருப்பாரே, ஆனால் அதற்கு ஒரு திட்டம் உண்டு. அவருடைய திட்டத்திற்கு, அவருடைய சித்தத்திற்கு நம்மை ஒப்பு கொடுக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். கர்த்தருடைய திட்டம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறும்படியாக நான் ஒப்பு கொடுக்க வேண்டும். இந்த பொன்னானது புடமிட தான் என்ன செய்யுமாம், அதில் உள்ள ஈயமெல்லாம் கழிந்து அது பசும் பொன்னாக விளங்க ஆரம்பிக்கும். அப்படியாக நம்முடைய வாழ்வில் காணப்படக்கூடிய பலவிதமான அழுக்குகளை நீக்கும்படியாக கர்த்தர் அநேக நேரங்களில் நம்மை புடமிடுவதுண்டு. புயவன் இருக்கக்கூடிய மண்ணை பாருங்களேன், அந்த மண்ணு முதலாவது என்ன செய்ய வேண்டும், மண்ணு தெரிந்து கொள்ளப்பட வேண்டும். பின்பாடுக்கு அந்த மண்ணில் இருக்கக்கூடிய சின்ன 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 அந்த கற்கள் பூத்தூசிகள் எல்லாவற்றையும் மாற்றப்பட வேண்டும். பிற்பு அதற்கு தேவையான தண்ணீர் ஊற்றப்பட்டு நன்கு மிதித்து அந்த மண்ணை பதப்படுத்த வேண்டும். அதற்கு பிற்பாடு அதோட முடிந்ததா? இல்லை. அதை எடுத்து ஒரு இடத்தில் வைத்து அதை இப்படியே சுற்றி கொண்டே இருப்பார்கள். சுற்றி சுற்றி அதை வணங்கி எடுக்க வேண்டும். இப்பதாங்க என்ன செய்யும், அது நல்ல ஒரு பாத்திரமாக வரும். அந்த பாத்திரத்தை திரும்ப அது என்ன பண்ணுவாங்க, நெருப்புல போட்டு சுட்டெடுப்பாங்க. அது இன்னும் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பாத்திரமாக மாறும். இதற்கு எதற்குமே நாம் ஒப்பு கொடுக்க மாட்டேன் என்று கூறினார். இப்படியாக நாம் கர்த்தருடைய கரத்தில் பாத்திரமாக இருக்க முடியும். இந்த மண்ணானது குயவன் கையில் தன்னை ஒப்புக்கூடாது இருந்தால் எப்படியாக அவனுக்கு ஒரு பாத்திரமாக வணைய முடிந்திருக்கும். யாருக்குமே உபயோகம் இல்லாத ஒரு மண்ணாக தானே இருந்திருக்கும். இன்றுதான் அதோடைய வாழ்க்கை, இன்று நாம் அனைவருடைய வாழ்க்கை கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுகின்றதா? சற்று சிந்தித்து பாருங்க. வெறுமனே இருக்க மண்ணை போல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கர்த்தருடைய கிரியை என்னுடைய வாழ்க்கையில் அல்ல. கர்த்தர் கூறுகின்றார், திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கின்றேன், நீ செயல்படு, நீ செயல்படு, நான் உனக்குள்ளாய் வாசம் பண்ணுகின்றேன். கர்த்தருக்கு பயப்படுதலை ஞானத்தின் ஆரம்பம் அல்லவா? தேவ ஞானத்தை நான் உனக்கு தந்திருக்கிறேன் அல்லவா? நீ ஏன் அப்படியே தீங்கிக் கொண்டிருக்கின்றாய்? நீ எதற்கு பயந்து கொண்டிருக்கின்றாய்? இதை குறித்து பயப்படுகின்றாய்? உன்னுடைய சரீரத்தின் வியாதியை குறித்தா, அல்லது உன்னுடைய பொருளாதார நெருக்கங்களை குறித்தா, அல்லது உன்னுடைய உற்ற உறவினர்களை குறித்தா, இல்லது கணவன் மனைவியை குறித்தா? கர்த்தர் உனக்கு தந்திருக்கிற வேலையை நீ செய். உள்ளவங்க எல்லாம் பின்னாடி தானா வருவாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்போம். அவரே நமக்கு வாசலாய் இருக்கிறார். அதை ஒருபோதும் ஒருவராலும் பூட்ட முடியாது.
மிக தெளிவாக கூறப்பட்டுள்ளது. இதோ நான் திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஒருவராலும் அதை பூட்ட முடியாது. நாம் ஆண்டவரை அறியாத அந்நிய ஜனங்களாக இருந்த பொழுதும் கர்த்தர் அவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக, அவருக்கு நம்ம மூலமாக கிரியை செய்யும்படியாக நம்மை தேர்ந்தெடுத்திருக்கின்றார். ஆக நம்மை ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, அதாவது நான் உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன்ப்பா, நீங்க என் மூலமாக கிரியை செய்ய ஆண்டவரே. உமக்கிட்ட சாட்சியின் ஜீவம் என்னுடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். என்னுடைய வாயின் வார்த்தைகள் சற்று சிந்தித்து பாருங்க. சபை ஆராதனை முடித்து ஆராதனை முன் பந்தியில போய் உட்கார்ந்துருக்கிறோம். கரங்களை தட்டி துள்ளி குதித்து என்னெல்லாம் செய்யணுமோ எல்லாம் செய்யணும். முடித்து விட்டு இந்த காம்பவுண்டை விட்டு வெளியே வந்து விட்டால் நமது சுபாவம் எப்படியாக காணப்படுகின்றது? சற்று சிந்தித்து பார். என்னுடைய வாயின் வார்த்தை எப்படியாக காணப்படுகின்றது? இன்னொரு கூட்ட ஜனங்கள் இருக்கிறாங்க. கணவர் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க, அல்லது மனைவி ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. என்ன செய்வாங்க தெரியுமா? நான் ஆண்டவர் ஆராதிக்க போறேன், கணவர் அப்படியே விட்டுட்டு நேரம் வந்துடுது. அவருக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கே ஒண்ணும் கிடையாது. ரட்சிக்கப்பட்டிருந்த கணவர் ரட்சிக்கப்பட்டிருக்கிற மனைவி ரட்சிக்கப்பட்டு அவங்களுக்கு வீட்டுக்கு தேவையான பொருள் எதுவும் வாங்கி கொடுக்காம அந்த கணவர் என்ன பண்ணுவாரு? நேரா ஆராதனைக்கு போயிடுவார். கர்த்தர் சொன்னாரா? முதலாவது உன் கடமையை செய், உன் கடமையை செய். ஒரு டைம் இருக்குல்ல, முதல்ல அவங்களுடைய செய்ய வேண்டியது செய்து முடிச்சுட்டு கரெக்டான டைமுக்கு ஆராதனைக்கு போங்க. கர்த்தருடைய சமூகத்தில் வரும் பொழுது இன்று கால தாமதம். ஆண்டவர் குறித்ததான பயம் கொஞ்சம் மனுஷன்கிட்ட கிடையாது. கர்த்தரை குறித்ததான பயம் சிறிது அளவு கூட இல்லை. டியூட்டிக்கு கரெக்ட் டைமுக்கு போய் பஞ்சிங் பண்ணணும்னு சொன்னா கரெக்ட் டைமுக்கு நம்ம போயிடுவோம். அதற்கான ஆயத்தங்கள், அதற்கான சீருடைகள், டியூட்டிக்கு போகணும்னு சொல்லி காலையில் எழுந்து டிஃபன் என்னெல்லாம் ரெடி பண்ணுவோம் எல்லாம் ரெடி பண்ணி பேக் பண்ணி வைக்கிறது, ட்ரெஸ் எல்லாம் அயர்ன் பண்றது, எல்லாத்தையும் பண்ணி கரெக்டா கிளம்பி போயிடும். ஆனா கர்த்தருடைய சமூகத்தில் வருவது என்றால் மிகப்பெரிய இழனம். அருமையான தேவனுடைய மகனே, மகளே, உனக்கு அந்த வேலையை தந்திருக்கிறது கர்த்தர். நீ இவ்வளவு நேரம் ட்ரெஸ் எல்லாம் அயர்ன் பண்ணி அதெல்லாம் செய்வதற்கான பலனை தந்தது கர்த்தர். அந்த ட்ரெஸ் தந்தது கர்த்தர். எல்லாவற்றையும் தந்தவர் கர்த்தர். அவரால் அன்றி உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் நான் கர்த்தருக்கு கொடுக்கக்கூடிய கனமும் அல்லது மகிமையும் ஒன்றும் இல்லை. கர்த்தரை குறித்ததான பயம் இன்று நமது வாழ்வில் இல்லை. அது நம்முடைய வாழ்வில் காணப்படக்கூடிய அநேக பிரச்சனைகளுக்கு முக்கிய காரணமாய் காணப்படுகிறது. ஐயோ, மனைவி ஏதாவது கூறிவிடுவார்களோ அல்லது கணவர் ஏதாவது கூறிவிடுவார்களோ, அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை முதலாவது செய்துவிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் கரெக்ட் டைமுக்கு போங்க. 9 மணிக்கு ஆராதனை. ஐயோ இன்னைக்கு ஹாலிடே, அதனால இன்னைக்கு கொஞ்சம் லேட்டா எழும்புறேன். நோ, அன்னைக்கு கொஞ்சம் ஏழையரா எழும்புங்க. வீட்டுல எல்லா வேலைகளும் நேரமே முடியுங்க. ரிலாக்ஸா கிளம்பி ஆண்டவருடைய சமூகத்துல நேரமே போயிருங்க. 8:30 மணிக்கு ஆராதனை சொன்னா 8 மணிக்கு சபையில கூடுதல போயிருங்க. சபையில் உள்ள ஊழியங்கள்ல பங்கெடுங்க. சபை பெருக்கு சிறு சிறு வேலைகள் ஆண்டவருடைய சமூகத்துல செய்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையை துளர்க்க ஆரம்பிக்கும். கர்த்தரை குறித்ததான பயம் நம்முடைய வாழ்வில் மிக மிக முக்கியமாய் காணப்படுகின்றது. கிரியை நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும். கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கிறது. நான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். அவர் எனக்காக வந்தார், எனக்காக அடிக்கப்பட்டார், எனக்காக மரித்தார், எனக்காக அடக்கம் பண்ணப்பட்டார், எனக்காக உயிரோடு எழுந்தார் என்று வாயால் பிதற்றுவதல்ல. உன்னுடைய சரீரத்தின் செயல்பாடுகள் மிக மிக முக்கியம். வாயின் வார்த்தைகள் மிக மிக முக்கியம். கர்த்தருடைய நாமம் முன் மூலமாக மகிமைப்பட வேண்டும். இந்த வேதபதி மிக தெளிவாக கூறுகின்றது, கிரியைகளை அறிந்திருக்கின்றேன். நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களையும் நான் அறிந்திருக்கின்றேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என்ன செய்யற? ஆண்டவரை முறுமுறுக்காதபடிக்கு என்னுடைய வசனத்திற்கு நீ கீழ்ப்படுகின்றாய். இன்று வசனத்தை படிப்பதற்கு நமக்கு டைமே இருக்கிறது. பைபிள் படிங்க. 1 இயருக்குள்ள பைபிள் படிக்கணும். அதாவது இயர் எண்டு ஸ்டார்டிங்ல இந்த பைபிளை முடிச்சு எப்படினாலும் படிச்சு முடிச்சிருவேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க? தீர்மானங்கள் எடுப்பாங்க. முதல் 1 நாள் 2 நாள் 3 நாள் இப்படி போயிட்டே இருக்கும். போக போக கடைசி அதை முடிச்சு மடக்கி
வச்சுட்டு அவங்கவுங்க வேலைகளை செய்ய ஆரம்பித்து விடுவோம். இன்று அநேகருடைய வீடுகளில் பரிசுத்த வேதாகம் என்பது அலங்கார பொருளாக கபோர்டுகள்ல ஷோகேஸ்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலை காணப்படுகின்றன. கேட்டா சொல்ல மொபைல்ல ஆப் இருக்கு. மொபைல் ஆப்பு மட்டும் இல்லைங்க, ஆப்பும் இருக்கு. மிக மிக எச்சரிக்கையா இருக்க வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உன்னுடைய கவனம் எங்கு காணப்படுகின்றது? கர்த்தரை குறித்ததான பயம் நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியம். ஆண்டவர் கூறுகிறார், நானே வாசல், என் வழியாக நீ பிரவேசித்தால் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவாய். கர்த்தர் உனக்காக 20 தாழ்பாள்களை முறித்திருக்கிறார், வெண்கல கதவுகளை உடைத்திருக்கின்றார். எல்லாம் செய்தாகிவிட்டது. ஆனால் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டியது நாம் மட்டுமே. அதற்கும் வழி கர்த்தர் ஒருவரை. அவரை முருக பிடிங்க. ஆண்டவரே, என்னுடைய வாழ்வில் காணப்படக்கூடிய இந்த சூழ்நிலைகளை மேற்கொள்ளும்படியான தேவ பலனை எனக்கு தாங்க என்று ஆண்டவருடைய சமூகத்தில் முழங்கால் படியிடுங்க. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய வாழ்க்கையில் முன்மாதிரியை எடுத்துக் கொள்ளுங்க. மற்ற எல்லாரையும் விட்டுருங்க. இயேசு கிறிஸ்துவை முன்மாதிரியா எடுங்க. சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பாக அவர் என்ன செய்யறாருன்னு பாருங்க. இந்த நாள்ல சிலுவையில் அறையப்பட போறேன், இவ்வளவு பிரச்சனைகள் வரப்போகுது, இவ்வளவு வியாதிகள் அனுபவிக்க போறேன், இவ்வளவு வேதனைகளை நான் அனுபவிக்க போகிறேன், இவ்வளவு தூரம் நிந்திக்கப்பட போகிறேன், கார் என்ன துப்ப போறாங்க, எல்லாம் அவர் அறிந்திருக்கின்றார். அவர் என்ன செய்யறார்? முழங்கால் படியிட்டு செபிக்க ஆரம்பிக்கின்றார். அவருடைய ரத்தம் வியர்வையாக வரும்படியாக செபிக்கிறார். எப்படிப்பட்ட மனபாரம் இருந்திருக்கிறார். இப்படியான சூழ்நிலைகள் வந்திருக்கு. அவர் வாஸ்தா தேடுறதுக்கு அல்லது ஹை ரெக்கமெண்டேஷன் தேடுறதுக்கு அவர் யாரையும் போகவில்லை. அதில் லஞ்சம் கொடுத்ததிலிருந்து மீண்டும் வழிமுடியாக அவர் இங்கும் செல்லவில்லை. தன்னை அர்ப்பணித்தார். அர்ப்பணிப்பினுடைய வாழ்க்கையில் காணப்படுகின்றதா? பிரச்சனைகள் போராட்டங்கள் வருவதில் மீண்டும் விடுவதற்காக ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்பினுடைய வாழ்க்கையில் காணப்படுகின்றதா? பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும், வியாதிகள் வரும், கஷ்டங்கள் வரும். அது நேரத்தில் என்ன செய்யணும்? ஆண்டவருடைய சமூகத்தில் தம்மை நாமே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து அதை தான் செய்தார். ஆண்டவருடைய சமூகத்தில் போய் முழங்கால் படிபட்டால் அவருடைய வியர்வை ரத்தமாக வர ஆரம்பிக்கின்றது. தேவ தூதர்கள் வந்து அவரை பலப்படுத்தினார்கள். அந்த பலன் சிலுவை யுத்தத்தை ஜெயமாக மாற்றியது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி வேண்டுமானால் கர்த்தருடைய சமூகத்தில் தன்னை தாழ்த்தி ஒப்புக்கொடு மட்டும்தான். வேற வழியே இல்லை. வேற எந்த இடத்துலயும் உனக்கு வழி இல்லை. எல்லா இடமும் முட்டுக்கட்டைகள். எந்த இடத்துல போனாலும் அது முட்டு சந்தாதான் இருக்கும். வழி ஒரே வழி, நானே வாசல். என் வழியாய் நீ பிரவேசித்தால், ஆண்டவரோடு கூட நீ நடந்தாய், ஆனால் உன் வாழ்வில் காணப்படக்கூடிய எல்லா சூழ்நிலைகளும் மாறும். காரணம் என்ன? அவர் கூறுகிறார், உனக்காக நான் 20 தாழ்பாளை முறித்து விட்டேன். 20 தாழ்பாள் உனக்காக நான் 20 தாழ்பாளை முறித்து விட்டேன். வெண்கல கதவுகளை உடைத்து விட்டேன். உனக்காக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். ஒருபோதும் ஒருவனும் அதை பூட்ட மாட்டான். ஆனால் பிரவேசிக்க வேண்டியது நாமே. ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு ஒப்பு கொடுத்து நம் ஆண்டவரோடு கூட வாழ்வோம். கர்த்தர் நம்முடைய வாழ்வில் காணப்படக்கூடிய நமக்கு வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் நாம் சுதந்திரித்துக் கொள்ள கிருபை பாராட்டுவாராக. தலைகளை தாழ்த்தி செபிப்போம். எங்களை அன்பாய் நேசித்து வழிநடத்துகிற அன்பின் பரம தகப்பனே, உண்மை நன்றியுள்ளத்தோடு துதிக்கிறோம், தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நேரத்தில் உடைய வார்த்தைகள் மூலமாக நீங்க எங்களோட பேசுனீங்க ஆண்டவரே, உமக்கு தோத்திரம். இதோ திறந்த வாசலை உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். ஆம் ஆண்டவரே, நீங்க தான் அந்த வாசல். அப்போ உம்மோடு கூட பிரவேசிக்க எங்களை கிருபை தாரும். உம்முடைய வார்த்தைகளுக்கு ஏற்றவாறு எங்கள் வாழ்வை மாற்றி அமைக்க எங்கள் கிருபை தாரும். எங்கள் வாயின் வார்த்தைகள், சரீரத்தின் செயல்கள் எல்லாம் உம்முடைய நாமத்தை மேம்படுத்துவதாக கர்த்தர் கிருபை செய்யும். நாங்கள் அல்ல தகப்பனே, எங்களை நீங்க தெரிந்தெடுத்திருக்கிறீங்க. உம்முடைய கிரியை எங்களிருந்து வெளிப்படும்படியாக முற்றிலுமாக தாழ்த்தி உடைய கரங்களை தெரிகிறோம் அப்பா. இந்த கோரேசை போல இதோ நாங்கள் உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய வழிகள் எங்களை வழிநடத்தும். உம்முடையோடு கூட இணைந்து வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும். நேரத்தில் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்க பொறுப்படுங்க தோப்பனே. அவருடைய வாழ்க்கையில் காணப்படக்கூடிய எல்லா தடை கற்களையும் முறியடித்து கர்த்தரையே வாசலாக இருக்கிறீங்க. அந்த வாசல் வழியாக அவர்கள் பிரவேசிக்க ஒவ்வொருடைய கண்களை கர்த்தங்க திறந்தருளும்படி ஆய்ச்சி வைக்கிறேன். ஆமாண்டவரே,
இன்று மாய வலைகளில் சிக்கி தங்களுடைய வாழ்க்கையை இழந்து விடாதபடிக்கு ஆண்டவரே இந்த குறுகிய காலகட்டங்களை காணப்படுகின்ற குறுகிய காலத்தில் தங்களை கர்த்தருக்கின்ற ஆதாயப்படுத்திக் கொள்ள ஒவ்வொருவரையும் கிருபை பாராட்டும்படி ஆட்சேபிக்கிறேன். ஒவ்வொருத்தர் தேவைகளையும் சந்திங்க. எல்லா தேவைகளையும் இங்கே சந்தித்து பயன்படுத்தும். கட்டுகளிலிருந்து விடுதலையை கட்டளையிடும். பிசாசின் போராட்டங்கள் இந்த விடுதலையை கட்டளையிடும். தெய்வீக வல்லமை ரங்கட்டும். கிறிஸ்துவோடு கூட மகிழ்ந்து கழிவுற கர்த்தர் கிருபை செய்யும். ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள ஒவ்வொருவரையும் கிருபை பாராட்டும்படி ஆட்சேபிக்கிறேன். உம்முடைய நாமம் ஒன்றியமையப்படட்டும். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்திரி, என் முழு உள்ளவருடைய பரிசுத்த நாமத்தை தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் அன்பும் சமாதானமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுகிற அவரே வாசல், அவரே வாசல். அந்த வாசல் வழியாக நாம் ஒவ்வொருவரும் பிரவேசித்து கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற அநாதி ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வோமாக. ஆமென். இந்த செய்தி உங்களுடைய வாழ்க்கையில் பிரயோஜனமாக இருக்கும் என்று நீங்கள் கருதினால் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். அவர்களும் திறந்த வாசல் வழியாக பிரவேசித்து கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளட்டும்.